இன்னைக்கு டே 28 ஆஃப் ஷெட்டிங்ல ட்ரிப்புக்கு வந்திருக்கிறதுனால லெக்ஸுக்கு ஸ்குவாட்ஸ் மட்டும் போட போறேன். நேத்து மாதிரி இன்னைக்கும் காலையிலேயே வே புரோட்டீன் எடுத்துட்டு 2 ஆம்லெட்டும் காஃபியும் சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சுக்கு ஒரு பெரிய சைஸ் மீலா எடுக்க போறேன். அதான் பிரேக்ஃபாஸ்ட் லைட்டா வச்சுக்கிட்டேன். சரி லெக்குக்கு ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு ஒர்க் அவுட்டுக்கு 500 ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் போடலான்ட்டு ஸ்குவாட்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த 500 ஸ்குவாட்ஸ் வந்து பிகினருக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம், ஆனா எனக்கு ரொம்பவே ஈஸியா தான் இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி எப்பயாவது வெளியே போறீங்கன்னா ஒர்க் அவுட்டுக்கு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ப்ராக்ரஸ் கன்சிஸ்டன்டா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரி நம்ம ஒர்க் அவுட் முடிச்சுட்டு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயாச்சு. ஃபங்க்ஷன்ல அட்டென்ட் பண்ணிட்டு எஸ் நான் பிரியாணி சாப்பிட்டேன் கைஸ். எந்த ஒரு சீட் மீல் எடுக்காம இந்த கட்டு பண்ணலாம்னு நினைச்சேன், பட் முடியல. பட் பிரியாணி போர்ஷன் என்னமோ கம்மியா தான் சாப்பிட்டேன், ஸ்வீட்டும் எதுவும் சாப்பிடல. அப்படியே மேரேஜ் முடிச்சுட்டு நம்ம ஆஃபீஸ் ப்ரோ கூட ஒரு கெஃபே போயிட்டேன். அந்த கெஃபே வியூவும் செம்மையா இருந்துச்சு, அப்புறம் ரொம்ப காமாவும் இருந்துச்சு. அப்புறம் அந்த சாப்பிட்ட பிரியாணியை யோசிச்சுட்டு ரெக்ரெட் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு நான் ப்ரீ பிளான்டா தான் வந்தேன், அண்ட் சாப்பிட்டது கூட எல்லாமே அண்டர் கேலரிஸ் தான். இது கண்டிப்பா என் ப்ராக்ரஸ் அஃபெக்ட் பண்ணாது, பட் மைண்ட் தான் ஆல் த டிப்ரெஷனுக்கு போயிட்டான். அண்ட் வரப்ப சில பேர் சாக்லேட் வாங்கிட்டோம்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கும் வாங்கிட்டு டைம் ஆனதுனால நம்ம ப்ரோ அப்படியே நம்மள பஸ்ஸுக்கு டிராப் பண்ணாரு. அப்புறம் என்ன ரிட்டர்ன் ஊருக்கு பஸ் ஏறியாச்சு. நைட்டு டின்னர் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு லெமன் டீயும் ஆரஞ்சும் சாப்பிட்டு லேட் நைட் பசிச்சதுனால ஒரு புரோட்டீன் பாரும் பாப்கார்னும் உள்ள தள்ளிட்டு நைட்டு பஸ்ல தூங்கிட்டேன் கைஸ்.